ஹலோ கைஸ், வெல்கம் டு அழகர் அக்கபாடி கேமிங் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மைண்ட் கிராஃப்ட் பார்ட் டூ நான் சும்மா விளாண்டுருந்தேன். மைண்ட் பண்ணேன், தென் அயன்ஸ் நிறைய கட்சி ஒரு ஷீல்டு உருவாக்கினேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாலத்தை உருவாக்கினேன். ஏன்னா ஒரு நல்ல பெரிய கேவாக இருந்தாலும் ஒரு பாலத்தை உருவாக்கினேன். இப்போ பாருங்க, நான் அதை காட்டுறேன். இதாங்க பாலம். இதுதான் ப்ரோ கையில் முட்டை வச்சுருக்கேன். அது முட்டை என்ன முட்டைன்னு பார்த்தீங்கன்னா, இது அயன் பாம்ஸை ஸ்பான் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை. ஏன் ப்ரோ அவனை ஸ்பான் பண்ணி கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுதான். ஐயோ தப்பா அவ்வளோதான், இந்த பால் தான் அது. இங்கே ஒரு இதை பார்த்துங்க, இது ஓ அப்பா எத்தனை பேர் ஒருத்தரும் பார்த்தாது. ஆக்சுவலாக போல இல்லை நம்ம இந்த சந்தையிலும் அவனு நினைக்கிட்டான். தம்பி எத்தவா எங்கள் ஐநூறுல இங்கே வந்துடுங்கடா. அயனு பா காய்ச்சி கூட அயனாகுது. நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், மைனிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி மைண்ட் பண்ணுறது, எப்படி கற்றுக்கிறது எல்லாமே பார்ப்போம். நான் கட்டிட்டேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ஜாம்பியர் இருக்கானுங்களா? ஷீல்டு எவ்வளோ தப்புன்னு பாருங்க. இப்போ குள்ள பிச்சுக்கெல்லாம் வெளியில் அளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் சங்கத்தை பற்றி ஏறிட்டு இதுங்களா? ஐயோ நம்ம மூட முடியாது. போய் நம்ம போட்டு நம்ம இருக்க முடியாது. அங்கே நம்ம புதுசாக ஒரு நீர் போட்டோம். அதுக்கும் வாழ்த்துலாம். கீப்பர் என்னடியா? என் டென்ஷன் வச்சா டைமண்ட் இருக்க வாய்ப்பு தெரியும். எவ்வளோ ஆகாத்து கொண்டு வரோம் நீங்களே ஐயோ ஆஹா, நம்ம முட்டை எல்லாம் அதாவது என்ன கைஸ், இதில் எல்லாம் விட்டுட்டு முடிஞ்சிச்சு. ஒரு ஏன் இப்போ இப்படி கிரியேட்டிவ் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த வழி இல்லை. நம்ம சர்வைவில் பிடிச்சோம்னா நம்ம காலி. இதுக்கு கீழே போனோம். என்ன இருந்துச்சு நம்ம லூட்டு? அது இது பண்ண நம்ம லூட்டு எல்லாம் தெரிச்சிச்சுங்க. இங்கே எங்கெல்லாம் ஃபிஷ் பண்ணுவாங்க? அயன் கொட்டிக்கிறது காய்ஸ். தாச்சா
நம்மளுக்கு கிரியேட்டிவாக மைண்ட் பண்ண முடியுதுன்னா அது கிரியேட்டிவாக மைண்ட் பண்ண முடியாது. கோல்டு தான் இது. ஆமாம் கோல்டு, அதாவது மைண்ட் கையும் வரல காலும் வரல. ஸ்டிக்கிங்டா கிராஃப்டிங் டேபிள். ஐயோ யாரும் பார்த்து கிராஃப்டிங் டேபிள் இல்லையா? ஐயோ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோம். எனக்கு இதுனா பக்கத்தில் கோல்டு வர இருக்குது. அறுபத்தினாலு அது பார்க்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2 அயன் ஒர்க் பண்ணிருக்கோம். கோல்டு ஐயோ எங்கடா இருக்குங்க கோல்டு? கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இன்னும் அங்கே இருக்கா? எங்கடி ஏன்னா பந்தாடலாம், பந்தெல்லாம் ஆடலாம். ஓகே கைஸ், நம்ம போய் கொஞ்சம் நேரம் பண்ணி போகிறோம். வரலாங்க தேங்க்யூ. அவனே கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டான். இங்கே மேலே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு அயன் பிக்கப் செஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஆமாம் ரிப்பேர் பண்ண முடியுது. அயனு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து எல்லா வேலையும் செய்யணும். அயன்ல இப்படி வாடா. இங்கே வந்து விதி கரெக்டாக இருப்பேன். வெடிலாம் பேப்பல சூப்பர். இப்படிலாம் வச்சுக்கணும். நீ ஏன் தான் வாடா, உனக்கு காலிக்கால நானே வாடா. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் கேபிள் வந்து அலட்சியமாக மட்டும் இருக்காதீங்க. இவ்வளோ ஆசை இருக்குது நம்ம இந்த மாதிரி கூட்டு வந்து வச்சா பண்ணலான்னு. ஸோ நானே பார்த்துக்கிட்டீங்க. அவன் வந்து வச்சு போய் வந்து உள்ளே வரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரோ கோல்டு பேன் பம்ப்ஸு பார்த்துக்கோங்களா? கோல்டு தான். கோல்டை மைண்ட் பண்ண போகிறோம். கோல்டு கிடச்சிச்சு நமக்கு. இல்லை எஸ் டைப் எல்லாம் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு கோல்டு கிடச்சிது. ஷோ தாட்சி இதை காணும். தம்பி எங்கடா இருக்கிறீங்க? எங்கேருந்து வாங்க தெரியல. எங்கேருந்து அதிகமாக வேணுங்க. வாடா ஒரு நல்ல ஷீல்டு வச்சு கரெக்டாக போச்சு. போட்டாக் நம்ம தண்ணியில் விட்டான்.
ஸோ கொலை பண்ணுறாங்கய்யா. ஆஹா ஆஹா ஓகே சுத்தமாக அயன் மேல அயனாந்து கொட்டி கிடக்குதே இந்த தண்ணி எங்கிருந்துதான் வருதனும் தெரியலைங்க. இவன் வேற ஒரு பக்கம் வந்து எப்படா அது எப்படா தூங்கி எஞ்சி போவோம். இது எப்படி கைஸ் நம்ம எவ்வளோ மைண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஐயோ எல்லாம் போயிடுமே. மழை வேற பெய்யுது. ஐயோ மழை பெய்யுது வரதே மாதிரி. ஏன்னா எனக்கு எப்போ மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி நடக்குது. ஒரு சகஜமாப்பா போயிடுச்சு. ஓடு போனேன் வழி இல்லைடா டேய். எவ்வளோ தூரம் போனால் தெரியல சரியா. ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஆகணும். இங்கே தான் வந்தோம். அதோ போய்க்கணும். இப்படி வந்து இது லாவா பார்த்து அயன்கள் எங்கே இருக்குது அதை பார்க்காம போய்க்கிறேன். அயன் ரொம்ப சாவச்சிட்டானுங்க. இங்கே சுத்தம் தெரிச்சு இது வாங்க நம்மளோட தெரிச்சு அதுக்கு என்னடா ஏதாவது இருக்குதுங்க. ஐயோ தண்ணியில் வேறு வந்துதுங்க. அப்போ ஒவ்வொருமா இருக்குதுங்க. இவன் ஃபஸ்ட்டு போட்டு எங்கடா போடா நாசமாக போன பாட்டு நாயெல்லாம் உங்களால் தானே நான் என் பாட்டு வீட்டில் போடுது நியாயங்க. இப்போ மாதிரி இப்போ நான் அப்பா அதோ இருக்குது. வச்சுருக்கே அயன் பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரச்சனை நேரம் பண்ண இருக்குங்களோ அது சமாளிக்கிறாரு அது சமாளிக்கிறேன். இந்த வழிக்கு போங்க. வழி உங்களுக்கு அவங்களுக்கும் தனியாக தான் நம்ம சுற்றுவாங்க. ஆனால் ஸ்மால் வீடு இருக்குது. தண்ணி சேர்ந்தால் ஒரு ஸ்மால் வீடு உங்களால் எங்கள் லைன் பண்ணதான் தெரியல. எதுக்கு க்ரீப்பர் அதிகமாகினாங்கன்னு தெரியல. நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் எங்கள் க்ரீப்பர் எல்லாம் தெரியல. எல்லாம் அனிமேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ அயன் நிறையா இருக்குது. Mas Chile, né? Tem uma missão na prancha. Chile, né? Agora eu não salvo. Eu tô lá matando não, bro. ராணுவ படம் மாதிரி என்ன அது இருக்குது போயிடணும். ஏன் அண்ணா செத்து போனாயா
என்னோட கை வந்துச்சு. கோல்டு guys, கோல்டு guys. ஏய் நிறுத்து. ஒரு அயன் சுத்தம். அதான் எனக்கு ரூல்ஸ் இருக்குது பாருங்க. தண்ணி எப்படி கீழே ஒன்றே கோல்டு வருது. கீழே கோல்டு மேலே கோல்டு வருது. எப்படி நீங்கள் திருத்துறோம் தண்ணியை வர? அந்த தண்ணியை எங்கே பண்ணி தரோம். இது நிறுத்த முடியாது. ஐயோ கோல்டு போதே எப்படியாவது கஷ்டப்பட்டு. பல நிமிடம் போராடி நமக்கு கோல்டு இருந்துச்சு. இங்கே ஏதாவது 10 நிமிஷமாக போராடினது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறீங்க. சும்மா சொல்ல தான். மைண்ட் கிராஃப்டில் விளையாடுனீங்கன்னா அதை கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அந்த டிக்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் ட்ரிக் யூஸ் ஆச்சா இல்லை யூஸ் ஆகலையான்னு உங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஃபேக்கு முதல் கொண்டு யூஸ் ஆகும். என்ன ப்ரூஃப் நீங்கள் ஃபேக்கு முதல் கொண்டு? ஆமாம், ஃபேக்கு முதல் கொண்டு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் இது யூஸ் ஆச்சா இல்லையான்னு. நம்ம இங்கே நிறைய மைண்ட் பண்ணலாம். இந்த தாட்சை தீர நம்மளுக்கு மைமிங் தான். இதுக்கப்புறம் இந்த தாட்சை தீரில் வரைக்கும் மைண்ட் பண்ணி நம்ம இந்த தொத்துக்கு காண்போம். இன்னும் எங்கேயும் விட்டு போகுது சேஃப் கார்ட்ஸா. ஆஹா, 2 அயன் இதே மாட்டேன். இங்கே தான் அயனு. ஐயோ சாவதி, நான் வந்தேன் சாவதி. என்னமா அப்பா, தேங்க்ஸா தம்பி. இந்த கிளீப்பர் பையன் எப்போ வந்ததில்லை. இந்த ஆண்ட்பர் மட்டும் அவங்களே அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே, நம்மகிட்ட 13 தாட்சி இருக்குது. நம்ம எங்கே போகிறது முடிச்சுட்டு இருக்காங்க. நிறையா இந்த இடத்துல ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. ஆமாம், நம்ம அவங்க கூட வயலாம் பார்த்தோம்ல. அந்த இடத்துக்கு போவோம். இப்போ அந்த வெளிச்சோடி போயிருக்காது. என்ன இவன் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு அயனாக பார்த்தோமே. இதில் ஒரு பிளாக் ஃபுல்லாக மொத்தமாக பார்த்தோன்னே. ஐயோ ஏன்டா வாடா வெடிக்கிறதுலாம் என்னோட ஆனந்தம். வாடா வந்த தம்பி தான். சூப்பர். ஓ தம்பி வா வச்சுக்கோ. வந்துட்டேன். அதான் பண்ணுங்க. இதெல்லாம் தச்சுட்டேன். இங்கே எங்கேயோ பார்த்தேங்க. போயிட்டீங்களா அங்காளி பங்காளியெல்லாம்? சூப்பர். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேங்க இதோட அயன் கத்திய. இன்னும் அங்கே வேலை ஒரு மொழியில் மட்டும் விட்டுங்களா? ஏதான் சார் உங்களுக்கு ஸ்டாண்ட் வருது. அம்மா இன்னும் எனக்கே வந்துடுறாங்களா? எனக்குண்டா சாவு சித்தப்பாடு. இல்லை இங்கே ஃபுல் அயனே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மொத்த கல்லில் ஒரு அயன் பார்த்த மாதிரி இருந்துச்சு காய்ஸ். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இதெல்லாம் மைண்ட் பண்ணி இன்னும் ஆழமாக போது கேவு. அதே எங்கள் அப்பா. ஓய்யோ இதுங்களா? இங்கே தவிர்த்து போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன இப்போ போய் 7 போனோம். இதனால 110 அயன் கான்ஸ் வந்தாலும் ஜெயிக்க முடியும். 100 அயன் கான்ஸ் வந்தாலும் ஜெயிக்க முடியும். அப்போ இல்லை என் பார்த்து இறங்கல. நீ இதெல்லாம் தம்பி என் பார்த்து என்னடா எங்கே செத்து ஆயிரம் அவங்க பாருங்க. யாருமே பார்ப்போம். யாரெல்லாம் நீ
உங்களுக்கு அந்த இடம் என்ன தெரியுமா தெரியாதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு காட்டுட்டு வரேன். எந்த இடம்னா போய் காட்டலாம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா அந்த இடத்த அது இந்த தண்ணி போகுது பார்த்தீங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது இருப்பாங்க அந்த இடம் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஷோ வா, யார் யாருக்கு தெரியாது சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் கீழே வந்துருக்கலாம், ஆனால் பயம் வந்துச்சு, செத்தோம் முடிஞ்சுட்டோம். அவனுக்கிட்ட போகிறது வேணா உங்களுக்கு போடுறதுக்காக அடுத்த என்ன பண்ணால் சர்வைவில் போச்சு, கிரியேட்டிவில் போட சர்வைவில் போனால் செத்துருவோம்டா. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ மைண்ட் பண்ணி இப்போ மேலே பார்த்துக்கலாம். இப்போ எங்கேருந்து எப்படி போய் மேலே போய்கிட்டா சால்ட்டு சப்பை மேட்ரு பாருங்க எங்கே போகணும். கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும். மரம் மரம் வெளிச்சமாக ஒரு நேரத்தில் கண் தெரிய மாட்டேங்குது. நான் வச்சு தனியாக ரொம்ப ரொம்ப வந்துடுது. ஆமாம், நான் வச்சு தந்தை எவ்வளோ ரொம்ப வந்துடுது. நான் நினச்ச மாதிரி தாச்சு தீர மைண்ட் பண்ணிட்டோம். தீரல முக்கால்வாசி அது அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டே தாச்சு நம்ம போய் எங்கே வச்சுக்கலாம். ஷிட், தப்பாக வந்துட்டேன், சாரி கைஸ். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இன்னும் மேலே போகல நினைக்கிறேன். ஒன்றும் போக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தாச்சை தீர பண்ணிட்டோம். மெடிடேஷன் அது ஆமாம். போயிடீங்களா மேலே ஹேண்ட்பாம்ஸை காண போய்க்கல. நம்ம தூங்குவோம். இல்லை பூனை இருக்குது நிறைய. இந்த என் ஃப்ரெண்ட் பூனை இல்லை வில்லேஜஸ் இருப்பாங்க. இந்த பூனைன்னா வில்லேஜஸ் போயிடும்னு சொன்னாங்க. ஓகே, நாளைக்கு காலை நம்ம என்னென்ன பண்ணணும் காட்டுறாங்க கலெக்ஷனு. இனிமேல் தான் நம்ம வீடு ஆகி போயிடுச்சு. அப்பா ஐயோ, ஒரு வழியாக மைண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வந்துடும் கஷ்டப்பட்டு. நம்ம என்ன பண்ண இப்போ காட்டம் போய் ஃபன்னஸ் நம்ம இப்போ என்ன நடந்தோம் பார்த்தீங்கன்னா 45 அயனு 7 கோல்டு. ஃபஸ்ட்டு 7 கோல்டு உரிக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபைனல் பண்ணி வந்துட்டோம். அந்த கோல்டு உரிச்சு பண்ணலாம். இப்போ இந்த கேவில் போகிறோம் பாருங்களா, பெருமே இருக்காது மற்ற கேவ். மேலே இது போகுது, மேலே இது போகுது. இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஒரு ஐம்பது மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே போனால் சுற்றியான தண்ணி எடுத்து தான் போகணும். இது போட்டு வச்சு இங்கே வந்து ஐம்பது பண்ணுங்க. இதை பாருங்கள், இது ரொம்ப இந்த இடத்துக்கு போனேன் போனால் ஆமாம் போயிட்டு. ஆமாம், இதோட முடிஞ்சு போச்சு நிற்கிறது. சரி கைஸ், கொஞ்சம் லேக் வேறு ஆகுது. இதோட முடிஞ்சு போச்சு நிற்கிறது. காப்பர்ஸ் அந்த மாதிரி சின்னதாக இருக்குதுங்க. நம்ம அதோட கண்டுபிடிச்சி டைமண்ட் தான் கண்டுபிடிச்ச ஒரு குறிக்கோள் இருக்குங்க. நீங்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். ரிலேட்டிவ் மோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறீங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கன்ஃபார்ம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போய் அயன் சுத்த போட்டு இந்த மாதிரி இதோட இதை முடிச்சிடலாம். நம்ம
அந்த கண்ணா அப்படின்னா இந்த இப்போ மயன் சுத்தம் முடிச்சுக்கலாம். எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க. கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி ஓகே ஃபைன் ஆகல் போட்டுப்போம். 12,000 வந்துச்சு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ஃபேண்ட்டு, ஒரு தலப்பா, இன்னும் ஷூ மட்டும் வந்தால் போதும். ஃபேண்ட்டு தலப்பா போதாச்சு. ஷூ இன்னும் ஹார்மோன் மட்டும் வந்தால் போந்தா கம்ப்ளீட்டாக ஒரு அயன்ஸ் பாரை வச்சு கையில் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அயன்ஸ் பாரை செஞ்சுப்போம். ஒரு அயன்ஸ் பாரை இருக்குதா? இல்லை, தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு இப்போ இப்போயே பிளான் போட்டோம். என்னென்ன பண்ண போகணும் அடுத்த வீடியோ இதுக்கு என்னங்க அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கீழே சொன்னால் பார்த்தீங்களா, அந்த கிரியேட்டிவில் போய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் வச்சு அதுக்கப்புறம் கிரியேட்டிவில் போய் அந்த காட்டில் என்ன நான் பண்ணணுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ கிரியேட்டிவில் வீடு கட்டணும். இங்கே நல்ல ஸ்பாட்டாக பார்த்து கிரியேட்டிவில் ஒரு அழகான ஒரு வீடு கட்டிடுவோம். அது நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுறேன். நம்மளுக்கு அதுக்கு எந்த லென்த்து மேப்பு எதுவுமே தேவையில்ல. கட்டலன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டணும். ஓகே, நான் கட்டிடுறேன். ஈஸியாக ஹார்மோன் கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படும்? 3000. நான் நடக்கும் போது எப்படி இருப்பேன்னு தெரில. பண்ணி என்னை பற்றி இது பண்ணி கீழே போய் என்ன பண்ணுறேன் பண்ணீங்களே. கோயம்புக்கு போகும்போது ஏதாச்சும் முடிச்சோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தமாக போய் அயன் செஸ்ட் ஓடிட்டு எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குது. எனக்கு ஒன்றே சீட் சொல்லிட்டா. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டாங்களா, யூசிங் கேம் இருங்க. செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. யார் யாருக்கு தெரியும் தெரியாது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கீழே பண்ணிங்கன்னா ஆக்டிவ் செஸ்ட்டுன்னு இருக்கும். அது ஆன் கீப் எனர்ஜி உங்களுக்கு தெரியுதா, அது ஆன் பண்ணிங்க வெளியே வந்து யூசிங் கேம் கொடுத்துட்டு பாருங்கள். அந்தவா சரிதானா? இது எல்லாமே இருக்கும். எப்படி ப்ளோன் நானும் ஒரு யூடியூப் பார்த்து கற்றுனேன். அது கற்றுன ஒரு 2-6 வருஷமாக சின்ன வயசில் கற்றுனது. ஃபைனலாக இந்த வீடியோலேயே எந்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்காக பெல் ஐக்கான் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடுற விஷயம் அப்லோடிங் வரும். நம்ம அடுத்த வீடியோ போயிடலாம். See you in the next video. See you. Tata. Bye bye.